டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு 12 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியிருக்கிறது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு 12 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டிட்வா புயலால் இலங்கை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது C-130G என்ற விமானம் மூலம் கொழும்புக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், வங்கக்கடலில் உருவாகி இருக்கிற டிட்வா புயலால் நமது அண்டை நாடான இலங்கையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை பொழிவினால திருகோணமலை, பதுல்லா, மாத்தாறை, மட்டக்களப்பு, நுவரெலியா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இன்றைக்கு வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன. பல மாகாணங்கள்ல இப்போதும் இடியுடன் கூடிய மழை பொழிந்து வருகிறது. சில தேயிலை தோட்டங்கள் அதிகமாக இருக்கிற பதுல்லா மாவட்டத்தில் மட்டுமே நிலச்சரிவு ஏற்பட்டு மண்ணுக்குள்ளேயே 10க்கும் மேற்பட்டவர்கள் புதைந்து உயிரிழந்தாக, தற்போது வரை 50க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டவர்களை அவர்களை இன்னும் காணவில்லை அப்படின்னு தொடர்ந்து தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி டிட்வா புயலால் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த இலங்கை மக்களுக்கு என் இரங்கல்களை பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மக்கள் விரைந்து மீண்டு வர பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லிட்டு, இந்த நெருக்கடியான நேரத்துல ஆபரேஷன் சாகர் பந்து மூலம் இலங்கைக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் முக்கியமான மனிதாபிமான உதவிகளை இந்தியா அவசரமாக அனுப்பி வச்சிருக்கு. இந்த மக்களுக்கு உதவுறதுக்காக மேலும் உதவிகளை வழங்கவும் தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல மீட்பு பணிகள்ல INS விக்ராந்தும் ஈடுபடுத்தப்பட்டிருக்க சூழல்ல பிரதமர் தெரிவித்தபடி இந்தியா அனுப்பி இருக்கிற சற்றேறக்குறைய 12 டன் உணவு, மருந்து உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் இப்ப இலங்கைக்கு கொண்டு சேர்த்திருக்காங்க. இல்ல இந்திய விமானத்துல சென்ற அந்த உணவுப் பொருட்கள் முறைப்படி இலங்கையினுடைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து இன்னும் கூடுதலான உதவிகள் தேவைப்பட்டால் இலங்கைக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் இந்தியா தெரிவித்திருக்கிறது. கனமழையின் காரணமாக இலங்கையில கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல பகுதிகள் மின்சாரம் அங்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. உணவு, பால் விநியோகம்லாம் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வர்றாங்க. உயிரிழப்புகள் இன்னும் அதிகரிக்கும் என்று அச்சம் ஏற்பட்டிருக்கிற சூழல்ல குறிப்பாக பெரும்பான்மையான பாதிப்பு என்பது தமிழர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில ஏற்பட்டிருக்கு. நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு. அங்கு இருக்கிற மிக மோசமான வானிலை காரணமாக கொழும்பில் இருந்து விமான போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருக்கு. உள்நாட்டுக்குள்ள பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிற சூழல்ல வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வழியாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்பவர்கள் அப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது வரை இப்ப அண்மையில கிடைத்திருக்கிற தகவல் படி இலங்கையில தமிழ்நாட்டை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் உள்பட 300 பேர் வெளிநாட்டினர் இலங்கை கொழும்பு விமான நிலையத்திலே வேற அடுத்த விமானமும் இல்லாம, அடுத்து எப்ப விமானம் புறப்படும் என்கிற தகவலும் இல்லாம, உரிய உணவு உள்ளிட்ட உதவிகளும் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிற சூழல்ல தமிழ்நாடு அரசும் இந்திய மத்திய அரசை அணுகி கூடுதலான உதவிகளை வேண்டி கேட்கிறவும் திட்டமிட்டிருக்காங்க, வலியுறுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த சூழல்ல தமிழ்நாட்டினர், இந்தியாவை சேர்ந்த தமிழர்கள் மற்றும் பூர்வீக இந்தியர்களாக இருக்கிற தமிழர்கள் நிறைந்திருக்கிற தோட்டங்கள் நிறைந்த தேயிலை தோட்டங்கள் நிறைந்த பகுதிகளிலும் பெரிய இழப்பு என்பது அங்க ஏற்பட்டிருக்கிற சூழல்ல இந்தியாவினுடைய மனிதாபிமான உதவியாக சாகர் பந்து திட்டத்தின் மூலமாக இப்பொழுது 12 டன் உணவு, மருந்து உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் இப்ப அனுப்பி வைக்கப்பட்டிருக்க கொண்டு சேர்த்திருக்காங்க. விரைவில் அடுத்தடுத்து இன்னும் கூடுதலாக தேவைப்படுகின்ற பொழுது வழங்குவதற்கும் இந்தியா தயாராக இருப்பது என்பதையும் அறிவித்திருக்காங்க. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம G Squareல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். Yes, launching G Square at Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.